2026 சட்டமன்ற தேர்தல் நாளுக்கு நாள் சுவாரஸ்யமாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுக, காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையில நடக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இறுதி நாள். இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு முடிவை எடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. காலையில சிதம்பரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த சந்திப்புல காங்கிரஸ் சொன்ன டிமாண்ட் அப்படின்றத திமுக ஏற்கல அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில இனிஷியலா 25 இடங்கள் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ராஜ்யசபான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்தவரையில் 2 இடங்கள் நாங்கள் கூடுதலாக கொடுக்குறோம், 27 இடங்கள் கொடுக்குறோம், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம். இந்த டீலுக்கு நீங்கள் இன்னைக்குள்ளே அதற்கான உறுதியை நீங்கள் அளிக்கணும் அப்படின்றது மாதிரியான தகவலை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் 34 இடங்களாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைமை ஒரு இறுதியான ஒரு முடிவை எடுத்து இன்றைக்குள்ள அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு தங்களுடைய இறுதி முடிவை தெரிவிப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருகிறது. நம்ம காங்கிரஸ் வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுதும் சரி, திமுக வட்டாரங்களில் விசாரிக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் காங்கிரஸ் இந்த கூட்டணியை முறித்து கொண்டு அவர்கள் தாவேகா பக்கம் போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய அளவில் அதில் ஒரு கெயின் இருக்க போகிறதில்ல அப்படின்றது நிறைய காங்கிரஸ்காரர்களும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது, திமுகவை சேர்ந்தவர்களும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய உதவி அப்படின்றது தேவைப்படுகிறது. நீங்கள் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது லோக்சபாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 22 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பேர் இருக்காங்க. ஏறத்தாழ 32 பேருடைய ஆதரவு அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க அப்படின்னா அந்த ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் நாளைக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு போகிறாரு. தஞ்சையில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அப்படின்றது பிரம்மாண்டமான அளவில் நடக்க இருக்கிறது. 4900 நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம், விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவகாரத்து கேட்டு விண்ணப்பித்த அந்த மனு லீக் ஆனது நம்ம தெரியும். ஸோ இது விஜயினுடைய பெண்கள் வாக்குகளை பெரிய அளவில் பாதிக்க போகுது அப்படின்னு ஒரு சிலர் கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் இது பற்றியெல்லாம் பேசுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. எனக்கு தெரிந்து விஜய் இந்த விவகாரத்தை அவர் பேச மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் எப்போதுமே அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களை அவர் பொதுவெளியில் பேசினதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜனநாயகன் படம் வெளியாவதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. விஜயினுடைய கடைசி படம் அது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு பொது பிரச்சனையாக அவர் மாற்ற விரும்பவே இல்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் செய்தும் கூட விஜய் அதை என்டோர்ஸ் பண்ணலை அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால் தனிப்பட்ட தன்னுடைய குடும்ப விவகாரத்தை பற்றி விஜய் எந்த இடத்துலையும் பேச மாட்டார். மக்கள் சார்ந்த பிரச்சனையை தான் அவர் கோடிட்டு காட்டுவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவர்களுடைய அந்த கேடர்ஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்னும் கூடுதலாக கொஞ்சம் எமோஷ்னலாக அவர் பேசுவார். திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பை முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அடுத்த சந்திப்பு நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியை பொறுத்தவரையில் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். நிறைய படங்களுக்கு அவர் போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய திரையரங்குகள்லாம் விஜயினுடைய படங்கள் வெற்றிகரமாக ஓடக்கூடிய ஒரு திரையரங்குகளாக இருக்குது. ஸோ இப்போ அந்த பேஸில் அவர் ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸை வச்சுருக்கிறதுனால ஸோ அடுத்த சந்திப்பு அப்படின்றது திருநெல்வேலியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலிக்கு பிறகு தூத்துக்குடியிலையும் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பை நடத்த போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து விஜயினுடைய தாவேகா அப்படின்றது நிறைய ஹேப்பனிங்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ மகளிர் தினத்தன்னைக்கு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை விஜய் வெளியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விசாரிக்கும் போது இதில் 2 ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடியுது. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நகர்வையும் அவங்க ரொம்ப மெஷர்டாக எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் 3 தேர்தல் அறிக்கைகள் முதல் கட்டமாக, 2ஆம் கட்டமாக, 3ஆம் கட்டமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு திமுக இன்னும் அப்பீலிங்காக மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், எதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு அதிமுக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க இம்மீடியட்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் அமலில் கிடையாது. என்னைக்கு
எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றது அமலுக்கு வரும். அமலுக்கு வரும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து புது திட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியாது. ஸோ இப்போ அதற்கு முன்பாகவே வந்து தேர்தல் அறிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ விஜய் ஒருவேளை வந்து மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று அவர் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு அப்படின்னா நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்து திமுக தங்களுடைய திட்டங்களாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இம்மீடியட்டாக தேர்தலுக்கு முன்பே வந்து நாங்கள் இதை செய்து காட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களை நிறைய பேர் விமர்சனமாக கூட வைத்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு தெரியல, நிச்சயமாக வந்து விஜய் வந்து மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்னைக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு பிறகு தான் விஜய் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பிரத்யேகமாக தாவேக்காவுடைய விசில் சின்னத்தை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் வந்து ஒரு பாடல் வந்து தயாரித்து வருவதாகவும் சொல்கிறாங்க. அந்த பாடல் வந்து ஒரு பெரிய கவனத்தை பெறும் அப்படின்றதும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. தேர்தல் நேரத்தில் ஒரு கேம்பெயின் சாங்காகவும் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜயை பொறுத்தவரையில் செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, ஒரு நேர்காணல் கொடுக்கறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. விஜய் வந்து அவருடைய எமோஷ்னலாக அவருடைய பர்சனல் லெவல் கான்வர்சேஷனை வந்து மதன் கௌரியோட ரொம்ப லென்த்தியாக வந்து ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் லெட் ஒரு இன்டர்வியூவாக இது இருக்கும். இந்த இன்டர்வியூ வந்து பயங்கரமாக வந்து அவருடைய ஃபேன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். இது தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுப்பாரு அப்படின்ற ஒரு தகவலும் கேள்விப்பட முடிகிறது. ஒரு பக்கம் வந்து எலெக்ஷன் சூடு பிடிக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து ஏஐ ரிலேட்டடான கார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. நிறைய ஃபேக் கார்ட்ஸ் வந்து வருது. ஸோ இதெல்லாமே அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனல்களும் சரி, இல்லை இணையதளங்களும் சரி, அவங்க வந்து நாள்தோறும் நடக்கக்கூடிய செய்திகளை இல்லை அரசியல் கட்சி சார்ந்த செய்திகளை வந்து அவங்க ஒரு கார்டு ஃபார்மேட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த கார்டு ஃபார்மேட்லேயே வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அந்த ஐடி விங் சொல்கிறோம்ல, அந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதை ஃபேக்காகவும் க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் கூட பார்த்திங்கன்னா ஃபேக் கார்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. அதனால் வந்து எந்த செய்தி எடுத்தாலும் நீங்கள் வந்து அது உண்மையான செய்தியா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு பிறகு ஷேர் பண்ணுங்கள். உடனே ஒரு செய்தியை பார்த்தோன்னே, ஒரு நியூஸ் கார்டை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து இன்னொருத்தர் அதை கவனிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஏமாற மாட்டாங்க, இல்லை அவங்க வந்து மிஸ்கைடடாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.